இதுதாண்டா பாஜக எம்எல்ஏ சொல்லியடித்த வானதி. குடிநீருக்காக அன்று ஒரு யாத்திரை, இன்று கோவையின் தாகம் தீர்த்த சம்பவம். கோவை தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் பாஜகவின் வானதி சீனிவாசன் அவர்கள். அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்னரே 2017ஆம் ஆண்டு கோவையில் நிலவி வந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க வானதி சீனிவாசன் அவர்களின் தலைமையில் தாகம் தீர்க்கும் தாமரை யாத்திரையை நடத்தப்பட்டது. அன்று அரசுக்கு மக்களின் தண்ணீர் வேதனையை உறக்கச் சொல்ல வீதி வீதியாக யாத்திரை சென்ற வானதி அவர்கள் இன்று சட்டமன்ற உறுப்பினராக அதே மக்களின் தாகத்திற்காக தொழில்நுட்ப ரீதியாக ஒரு நிரந்தர தீர்வை வழங்கியுள்ளார். போராட்ட களத்தில் தொடங்கிய அந்த தாமரை யாத்திரை இன்று நவீன வாட்டர் ஏடிஎம் இயந்திரங்களாக உருவெடுத்து மக்களின் வீட்டு வாசலுக்கே வந்துள்ளது. அரசியல்வாதிகள் வெறும் வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்துவிட்டு செல்லும் காலத்தில் வானதி சீனிவாசன் அவர்கள் செயல்பாட்டு அரசியலை முன்னெடுத்துள்ளார். தண்ணீர் என்பது மக்களின் உரிமை, அது தடையின்றி கிடைக்க வேண்டும் என்கிற அவரின் விடாமுயற்சிதான் இந்த திட்டம். இன்று தொகுதியின் 16 முக்கிய இடங்களில் இந்த நவீன இயந்திரங்கள் தாகம் தீர்க்கும் அட்சய பாத்திரமாக செயல்பட்டு வருகின்றன. 12 இயந்திரங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் மூலமாகவும் 4 இயந்திரங்கள் தனியார் நிறுவனங்களின் சமூக பங்களிப்பு மூலமாகவும் நிறுவப்பட்டு மக்கள் சேவையில் ஒரு புதிய அத்தியாயத்தை படைத்துள்ளன. இந்த திட்டத்தின் சுவாரஸ்யமே இதன் ஸ்மார்ட் அணுகுமுறைதான். ஒரு காலத்தில் குடிநீருக்காக லாரிகளையும் நீண்ட வரிசைகளையும் எதிர்பார்த்து காத்திருந்த மக்கள் இன்று ஒரு ஸ்மார்ட் கார்டு மூலம் தங்களின் தேவையை தாங்களே பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். 24 மணி நேரமும் தடையின்றி இயங்கும் இந்த இயந்திரங்களில் ஒரு கார்டு இருந்தால் போதும், நாள் ஒன்றுக்கு 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தூய குடிநீரை மிக எளிதாக பெற்றுக் கொள்ளலாம். 2017இல் போராட்ட களத்தில் விதைக்கப்பட்ட அந்த தாமரை இன்று 2026இல் மக்களின் தாகம் தீர்க்கும் வாழ்வாதாரமாக பூத்து குலுங்குகிறது. இத்திட்டத்தின் பிரம்மாண்ட வெற்றியை கண்டு வியந்த திமுக அரசு இதை பிரதி எடுத்து தமிழகம் முழுவதும் கொண்டு செல்ல முயன்றது. ஆனால் கோவையில் வானதி அவர்கள் காட்டிய அந்த தீவிரமான கண்காணிப்பும் அர்ப்பணிப்பும் இல்லாததால் மாநில அளவில் திமுக கொண்டு வந்த திட்டம் தோல்வியில் முடிந்தது. ஆனால் கோவை தெற்கு தொகுதியில் மட்டும் இந்த வாட்டர் ஏடிஎம்கள் இன்றும் கம்பீரமாக செயல்பட்டு வருகிறது. இது ஒரு மக்களின் பிரதிநிதியின் உண்மையான உழைப்பிற்கு சான்றாகும். தாகம் தீர்க்க புறப்பட்ட அந்த தாமரை யாத்திரை இன்று தொழில்நுட்பத்தின் துணையோடு கோவையின் தாகத்தை தீர்க்கும் ஒரு நிரந்தர தீர்வாக உருவெடுத்துள்ளது.